அடுத்தபடியாக அதிரடி பேச்சாளர் மௌலவி முஹம்மது யஹ்யா நயீமி அவர்களை அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل فيهما إثم كبير ومنافع للناس وأشدهما أكبر من نفعهما. صدق الله العظيم. அவ்விரவனின் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், நல்லவர்கள் நம் எல்லோர்கள் மீதும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாகுக. மதுபிக்குரிய உலமா பெருமக்களே, இது வெறும் விழாவாக மட்டும் ஆகிவிடக்கூடாது. அதையெல்லாம் தாண்டி இந்த விழாவிலே என் வாழ்க்கை திருப்புமுனையாய் மாற வேண்டும். வல்ல ரஹ்மான் பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற தங்களுக்கும் ஹிதாயத்தை நசீவாக்கி தருவானாக. சமூக வலைத்தளங்களில் இன்றைய இளைய தளங்களின் அணுகுமுறையும் ஆட்டமும் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறது. இன்று உணர்வுகளும் சிந்தனைகளும் திருடப்படவில்லை, பறிக்கப்படுகிறது. ஏன்னா திருட்டு முன்னால எடுக்கிறதுக்கு பேர் இல்ல, கண்ணுக்கு பின்னால எடுக்கிறது. இன்று உணர்வுகள் பறிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த உலகத்தையும் நான் வழிகெடுப்பேன் என்ற இபிலிஸின் வார்த்தை, என்ற இபிலிஸின் சவாலை இந்த சமூகம் எப்படி எதிர்கொள்ள போகிறது என்று தான் இங்கு சுவாலாக கேள்வியாக இருக்கிறது. உண்ணுவதும் உடுத்துவதும் உறங்குவதும் இதுவெல்லாம் வாழ்க்கையில் ஒரு அங்கம், ஒரு தேவைதானே தவிர இது வாழ்க்கை அல்ல. சமூக வலைத்தளங்கள் என்பது ஒரு தேவைதானே தவிர போதையாய் மாறிவிடக்கூடாது. சோதரர்களே, கழிவறையில் சென்றவன் யாராவது அங்கே தங்கி விடுவார்களா? இந்த சமூக வலைத்தளங்களில் இளைஞர்கள் தங்கிவிட்டார்கள். ஒரு காலம் இருந்தது, பழக்கத்திற்கு அடிமையாக இருந்த காலம் கடந்து இன்று உணர்வுகளுக்கு அடிமையாக இருக்கின்றோம் என்பதே உணராமல் இருக்கின்ற காலத்தில் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஒரு பொது சட்டத்தை சொன்னான். என்ன? குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ். பிரோஜனம் இருக்கு, கொஞ்சம் ஆபத்தும் அதிகமா இருக்கு. இன்று இளைஞர்கள் எதை எடுக்கிறார்கள்? புரோஜனத்தை எடுக்கிறார்களா இல்லை ஆபத்தை எடுக்கிறார்களா? இன்று இளைஞர்கள் உறங்கும் நேரம் 2:30. ஆன்லைன்ல ஆயத்தெல்லாம் அனுப்பல, ஒரே பாவத்தையா அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. சகோதரர்களே, அவர்கள் உறங்கும் நேரமும் அவர்கள் உறங்கி எழுந்த நேரமும் இவர்கள் உறங்கும் நேரமும் ஒன்றாக இருக்கிறது. உணர்வுகள் எல்லாம் இன்று சமூக வலைத்தளங்களே உலாவிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, தொழுவலான தக்பீர் கட்டினா வாட்ஸ்அப் மெசேஜ் சவுண்டு கேட்டா இவர் தான் ஜோப்பை தொட்டு பார்ப்பாரு. போனே இல்லைனாலும் பரவாயில்ல. சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். எதை எடுக்கிறோம், எதை தொடுகிறோம், எதை விடுகிறோம் என்பதை பார்க்க வேண்டும். வீடுகளிலே இன்று சமூக வலைத்தளங்களில் மூழ்கியதின் ஆபத்தும் அதனுடைய பாதிப்பும் என்னவென்றால், அமல்கள் எல்லாம் வீணாக, தஹஜத் இல்லை, நஃபீல் இல்லை, குர்ஆன் இல்லை, மரணத்தின் சிந்தனையும் இல்லை, எதுவுமே இந்த குர்ஆன் வீட்டிலே இல்லை என்றால் இந்த இளைஞர்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த அளவுக்கு இந்த சமூக வலைத்தளங்களில் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மனநோயால் இருக்கிறார்கள். காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லிவிட்டான், என்று அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே போவான். என்பதாக. ஆனால் அதுவெல்லாம் இன்று மறு உருவங்களாய் சொல்ல வேண்டும் என்றால் வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர், யூடியூப்னு சொல்லிக்கிட்டே போகணும். அதோடைய மறு உருவங்கள் தான் இது. உப்பு ஷஹவாத்தி. அல்லாஹ் அத்தனையும் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான், அத்தனையும் அற்பமானது என்று சொல்லிவிடுகிறான்.
அந்த அற்பமானதை தான் இளைஞர்கள் அற்புதமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு என்ன ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு நைட்டு முடிவு பண்ணிட்டு தூங்குற இளைஞர்கள் யோசிக்க வேண்டும். இரவோடு இரவாய் மௌத் வந்தால் என்ன செய்வோம்? யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை முடிக்கிறான். நானும் உரையை முடிக்க நெருங்கிவிட்டேன். அல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப். நீங்கள் ரப்பிடம் நேரத்தை செலவழியுங்கள். ரப்பிடம் திரும்பும் இடம் இருக்கிறது, அழகான திரும்பும் இடம் இருக்கிறது. அல்லாஹ் அடுத்து ஒரு சுப செய்தியை சொல்லுகின்றான். நபியை நீங்கள் கூறுங்கள், அத்தனையும் எதற்காக நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அது அத்தனையும் விட சிறந்தது என்ன தெரியுமா? والذين اتقوا عند ربهم جنات تجري من تحتها الانهار خالدين فيها رضوان من الله என்று அல்லாஹ் அடுத்து சொல்லுகின்றான். ரப்பின் பொருத்தம் கிடைக்கும் என்பதாக. அந்த பொருத்தம் நமக்கு வேண்டும் என்றால் வலைத்தளங்கள் என்கின்ற வலைகளிலிருந்து அது ஷைத்தான் விரித்த வலை என்று உணர வேண்டும். சிக்கிய மீன்களுக்கு மத்தியில் சிந்திக்கும் மான்களாய் வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.